அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏயோட எப்போ நமக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அந்த வேகன்சி எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றது முதற்கொண்டு இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் கவுன்சிலிங் நமக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங், தேர்ட் ஆஃப்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த தேர்ட் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிசியில் ஓகேங்களா, பிசியில் பார்த்தீங்கன்னா 120 பேர் வேகன்சி இருக்குது. பிசியில் மட்டும் 120 வேகன்சி இருக்குது. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 35 வேகன்சி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 வேகன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வேகன்சி இல்லை, அண்ட் ஆல்சோ ஓசியில் வேகன்சி இல்லை. ஸோ எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சம்திங் இருக்குது. ஓகேங்களா, அந்த டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் நாள் 5:30 நம்ம இந்த ஃபோட்டோ லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தோம். லாஸ்ட் கவுன்சிலிங் முடியும் பொழுது இந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த வேகன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேபி நமக்கு அதர் கம்யூனிட்டிலையும் கண்டிப்பாக வேகன்சி க்ரியேட் ஆகும். அது அதிகமாக இருக்காது, ஒரு 5 பேரோ 10 பேரோ கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி க்ரியேட் ஆகும். எப்படி சார் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அஃபிலியேட்டட் காலேஜ்லேருந்து வந்து இதை வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களோட டிசியை வந்து திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி வாங்கணும் அப்படின்னு கூட நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ யாருக்காவது நீங்கள் ரிட்டன் வாங்கணும், உங்களுக்கு காலேஜ் பிடிக்கல, ரிட்டன் வாங்கணும், நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டன் வாங்கணும்னா நீங்கள் எங்கே போகணும்? அண்ணா ஆடிட்டோரியம் பக்கங்க டீன் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா, யூஜி டீன் ஆஃபீஸ் இருக்கும். அந்த யூஜி டீன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கோயம்புத்தூரில் கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் சீட் அலாட்மெண்ட் லெட்ரு, ஓகேங்களா, சீட் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட 20,000 பே பண்ண ரெசிப்ட், ஓகேங்களா, அந்த 20,000 பே பண்ண ரெசிப்ட் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக் ஜெராக்ஸ், ஓகேங்களா, உங்கள் பாஸ்புக் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே போகணும்? கோயம்புத்தூர் தான் போகணும். ஓகேங்களா, நீங்கள் போயிட்டு உங்கள் கன்சென்ட் அலாட் ஆன காலேஜுக்கு போகணுன்ட்டு போயிடாதீங்க. கோயம்புத்தூர் போயிட்டு நீங்கள் அந்த சீட் போயிட்டு இது பண்ணிங்கன்னா, கேட்டிங்கன்னா எனக்கு ரிட்டன் பண்ணுங்கள் சார் டாக்குமெண்ட்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த லெட்டரை எழுதி கொடுத்தீங்கன்னா உடனே உங்களோட டிசி, உங்களோட 10th மார்க் ஷீட் எல்லா ஒரிஜினல்ஸையும் உங்களுக்கு ரிட்டன் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ரிட்டன் வாங்குறவங்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, உங்களுக்கு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். இது ரிட்டன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் எப்போ சார் வரும் அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஸ்லைடிங் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 2 days 3 days பிஃபோர் நம்ம வந்து கேட்டபோது வியாழக்கிழமைன்னு சொன்னாங்க. மேபி ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்துருக்கலாம். இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்லைடிங். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்லைடிங் இதான் ஃபைனலாக இருக்கும், கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துச்சுன்னா இதுதான் ஃபைனல் ஸ்லைடிங்காக இருக்கும். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், வேகன்சி வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த வேகன்சியெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்பாட் அட்மிஷன் மட்டும்தான் வைப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 180 பேர் தான் இருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. பிசியில் மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இது காலேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்பாட் அட்மிஷனாக இதுக்கப்புறம் வைப்பாங்க. இதுக்கப்புறம் ஸ்பெஷல் கவுன்சிலிங்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஓகேங்களா, ஏன்னா ஸ்டூடெண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க, சார் இது எப்போ சார் இது பண்ணுவாங்க, நமக்கு எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனி வேகன்சி இது பண்ணுறது ஸ்பாட், இது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷன் மட்டும்தான். அதுவும் காலேஜ் ஓப்பன் பண்ணால் தான் ஸ்பாட் அட்மிஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கூப்பிட்டு திரும்ப வேகன்சி க்ரியேட் ஆகிருக்கும் போது இது கம்மியான வேகன்சி தான், எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் கன்சர்ன் காலேஜ் தாராளமாக போய் இன்னைக்கு ஸ்லைடிங் வந்தால் நீங்கள் ஒரு காலேஜ் போய் பார்த்துட்டு வரலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வரதுக்கான ஸ்லைடிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.